நம்ம இப்ப ஆந்திராவின் தேர்தல் களத்துல இருக்கோம். ஆந்திரா தேர்தல்ல சட்டப்பேரவை தேர்தலும் மக்களவை தேர்தலும் ஒரே நேரத்தில் நடக்கிறதுனால ஆந்திரால அரசியல் களம் சூடுபிடித்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நியூஸ் 18 தமிழ்நாடு ஆந்திராவின் பல பகுதிகளிலிருந்து கள நிலவரங்களை செய்திகளா கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பா பாத்தீங்கன்னா ராயலசீமா பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் இருந்து அனைத்து பகுதியில இருந்தும் செய்திகளை நம்ம கொடுத்தோம். நம்ம தற்போது இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி பார்க்கலாம் விஜயவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் விஜயவாடா அப்படின்றது ஆந்திராவினுடைய இரண்டாவது மிகப்பெரிய சிட்டியா இது இருக்குது. இங்க நம்ம ஆந்திரா தேர்தல் காலத்துல ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. அப்படி என்ன இருக்கு டிஃபரெண்ட் அப்படின்னு பாக்கணும் அப்படின்னா நாம் விஜயவாடால இருக்கோம். ஆந்திராவினுடைய மிகப்பெரிய சிட்டி இது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் நடப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம இருக்கும். எங்கேயுமே போஸ்டர் இருக்காது, எந்த பேனர் இருக்காது, செவரட்டிகள் இருக்காது, எதுவுமே இல்லாம இயல்பா இருக்கும். எங்க பார்த்தாலும் ஆந்திரா முழுவதும் பிரதான இடங்கள்ல பாத்தீங்கன்னா இதே நிலைமை தான் இருக்கு. எங்கேயுமே போஸ்டர் சுவர் பிடிக்கிறது, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சுவர் பிடிக்கிறதுனா பெரிய ப்ராப்ளமா இருக்கும். 2024 எலெக்ஷனுக்கு 23லயே சுவர் பிடிச்சி வச்சிருப்பாங்க. இந்த பார்ட்டிக்கு இந்த சுவர், இந்த பார்ட்டிக்கு இந்த சுவர்னு அது போன. ஆனா இங்க எதுவுமே இல்லாம இருக்கிறத பார்க்க முடியுது. எங்கேயுமே வேட்பாளரோட போட்டோ போட்டு சுவர் விளம்பரங்களோ அல்லது பெரிய பெரிய பதாகைகளோ எங்கேயுமே இல்ல. இங்க எலெக்ஷன் நடக்குதான்ற அறிகுறி எப்பயாவது இந்த வேட்பாளர்கள் பிரச்சாரம் பண்ணாதான் பார்க்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா பார்க்ல நல்ல மெயின்டெனன்ஸ்ல இருக்கு. எந்த ஒரு இல்லாம கிளீனிங் ஒர்க்கும் நல்லபடியா பண்ணிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனா தேர்தல் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமிப்பையும் நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணா முன்னனுமதி வாங்கணும், வேட்பாளருக்கு பின்னாடி இத்தனை வாகனங்கள் தான் செய்யணும், பொது இடங்கள்ல போஸ்டர் ஒட்டக்கூடாது, இத்தனை மணிக்கு 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விதிகள் இருந்தாலும் இங்க அது கடுமையா கடைபிடிக்கப்படுது. இங்க நம்ம ஊர்ல பார்த்தோம்னா வேட்பாளரோட புகைப்படங்கள் போட்டு நிறைய விளம்பரங்கள் செய்யப்பட்டிருக்கும். ஆனா இங்க அந்த மாதிரி கிடையாது. இன்று மாலையோட இந்த ஆந்திரா தேர்தல் களத்தில் பிரச்சாரம் இருக்கக்கூடிய நிலையில 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 25 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் இந்த தேர்தலானது ஒரே கட்டங்களாக திங்கட்கிழமை அன்று நடைபெற இருக்கிறது. பிரச்சாரமானது இன்று மாலை 5 மணியுடன் ஓய இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ரகுவரன், விஜயவாடாவில் இருந்து.